ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சியின் மூலமாய் ஆவியானவர் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே என் உள்ள மகிழ்கின்றது. எனக்கு அருமையானவர், இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஆண்டவருடைய வார்த்தை நாகும் புத்தகம் 1 அதிகாரம் 13வது இறை வார்த்தை. உன் கட்டுகளை அறுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு சொல்கிறார், உன் மீது உள்ள நுகத்தை முறித்து, உன் கழுத்தில் இருக்கும் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். நுகம் என்று சொன்னால் என்ன? மாடு, 2 மாடுகள் வண்டியில் ஒரு கழுத்தில் இருக்கிற பாருங்களேன், பெரிய தடி, அதுதான் நுகம். நம் கழுத்தில் சுமக்க முடியாத ஒரு பாரத்தோடு நிற்கின்றீர்களோ, இன்றைக்கு ஆண்டவர் அந்த கட்டுகளை எல்லாம் அறுக்கப் போகிறார். அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறுக்கிறார். ஆம், எனக்கு அருமையான உயிருள்ள தெய்வம், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான சுமக்க முடியாத ஒரு பாரம், சுமக்க முடியாத ஒரு பிள்ளி சூனிய கட்டு, ஏவலின் கட்டு, ஏதோ ஒரு கட்டு என்னை நெருக்குகிறது. என்னை நெருக்கி என் குடும்பத்தோடு கூட என்னை அலைக்கழிக்கிறது என்று சொல்லி இருக்கின்றீர்களோ, ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, பிரியமான தம்பி, தங்கி, இன்றைக்கு ஆண்டவர் கட்டுகளை எல்லாம், உன் மேலே இருக்கிற கட்டுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் அறுக்கிறார். எப்படி? ஆண்டவர் தனது மரணத்தினாலே அவன் பிசாசை ஜெயித்தவன். என் வேதம் சொல்கிறது, அவர் துறைத்தனங்களும் அதிகாலை உரிந்து கொண்டு சிலுவைகளை வெளியரங்கமாக கோலமாகி சிலுவைகளை வெற்றி சிறந்தாரே. நமக்காக தன்னையே கொடுத்து பிசாசின் தலையை நசுக்கினவர். அவர் உயிர் தெழுந்தவராய், உயிரோடு இருக்கிறவராய் சொல்கிறார், நான் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லி. கடந்த மாதத்தில் ஒரு அருமையான மகள் குடும்பத்தோடு வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அவள் வயிற்றில் ஒரு பெரிய வீக்கம் போல் இருந்தது. அந்த வீக்கத்திற்கு காரணம் அந்த பிள்ளி சூனிய கட்டு. எனக்கு அருமையான அந்த வீக்கம் இருந்தது, அந்த கட்டி என்று சொன்னார்கள். ஜெபிக்கும்போது இந்த உபவாச ஜெப வேளையிலே, இறுதி ஜெப வேளையிலே, ஜெபிக்கின்ற வேளையிலே அலைக்கழித்து கீழே விழுந்தார்கள். எனக்கு அருமையானவர்கள், அவருக்குள்ளாக இருந்த அந்த பிசாசின் கட்டு அகன்றது. ஆம், எனக்கு அருமையான, உடனடியாக அந்த வயிறு நார்மலாகிற்று. பெரிதாக சொன்னால் வயிற்றில் கட்டி இருந்தது, அது சரியாகிவிட்டது என்று சொல்லி. ஆம், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார். அவள் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்கிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பில்லி சூனிய கட்டு, மந்திரத்தின் கட்டு, பில்லி சூனிய ஏவலின் கட்டு, எதுவாக இருந்தாலும், நோயின் கட்டு, எல்லா கட்டு, பாவ கட்டுகள், கடன்பாரம் என்னும் கட்டுகள், எல்லாவற்றின் கட்டுகளை அறுக்க ஆண்டவராக இயேசு உங்கள் குடியிருப்புகளாய் வந்திருக்கிறார். அவரோடு பேசுங்கள், அனுதினமும் விசுவாசியுங்கள், அனுதினமும் வேதத்தை வாசியுங்கள், ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். யாருக்கெல்லாம் நேரம் கொடுக்குறோம்? வீட்டுக்கு வந்தவங்களெல்லாம் பேச நேரம் கொடுக்கும். நாமும் கூட சில மனிதர்களை சந்தித்து பேசுகிறோம். ஆண்டவர் சமூகத்திலே சந்தித்து, ஆண்டவரே உம்முடைய இரத்தம் என் குடும்பத்தில் இறங்கட்டும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே என் குடும்பத்திற்குள்ளாய் வரட்டும் என்று சொல்லி நீங்கள் செபியுங்கள். இன்றைக்கு அந்த நுகங்கள் முறியும், இந்த கட்டுகள் அறுக்கப்படும். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இந்த நாளிலிருந்து ஒரு விருத்தியும் விமோசனமும் உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகப் போகிறது. ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்கள், உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கட்டுகளை ஆண்டவர் அறுக்கிறார். இந்த நாளிலே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, உங்கள் மேல் இருக்கிற, உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற நுகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் முறிக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலின் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அவர்கள் கையின் பிரயாசங்கள், உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லா கட்டுகளையும் உடைக்கிறவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறவர். உங்கள் வீட்டிற்குள்ளாய் வந்திருக்கிறார். ஒரு பாதத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இன்றைக்கு நீர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உம்முடைய குமாரனாகிய இயேசு இரட்சகரின் நாமத்தில் கட்டுகளை அறுப்பேன் என்ற வார்த்தையை கொடுக்கும்படியாக கிருபை தந்திருக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிற எல்லா கண்ணிகளும் கட்டுகளும் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால கட்டுகளை உடைக்கிறோம். கட்டவும் அவிழ்க்கவும், கட்டுண்டு விடுவிக்கவும் நீர் கொடுத்த அதிகாரத்தின் வல்லமை அபிஷேகத்தோடு ஜெபிக்கிறோம். உடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும், எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆசீர்வதியும் ஆளுகட்சியும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.